தேவனை நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்கள் எதிர்மறையான வாழ்க்கை நேர்மறையாக மாற ஆரம்பிக்கும். பின்னாடி வரப்போகிறத முன்னாடியே நீங்கள் அறிந்து அதற்காக உங்களை தயார்படுத்துவதுதான் தேவ வார்த்தையும் தேவ ஞானமுமாக இருக்கு. நான் ஏன் பிறந்தேன், என்ன காரணங்களுக்காக கடவுள் என்ன அந்த பூமிக்கு அனுப்பினார், என்ன நோக்கங்களுக்காக நான் அந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கறத ஒரு மனிதன் அறிந்து கொள்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியம். நீங்க வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கான நோக்கம் உருவாக்கப்பட்டு விட்டது. முதலில் பிறந்தது நீங்கள் அல்ல, உங்களுக்கான நோக்கம். புரிஞ்சா கைத்தட்டுங்க. உங்களை உண்டாக்கின நோக்கம் உங்களை உண்டாக்கினவர் மாத்திரமே அறிந்திருக்கிறார். நீங்கள் தாயின் கருவறையில் அல்ல முதலில் உருவானது, தேவனுடைய எண்ணம் என்கிற கருவறையில் தான் நீங்கள் முதலில் உருவானீர்கள். நான் ஏன் பிறந்தேன்? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். அதற்கு கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். பாருங்க, இந்த எரேமியா 1வது அதிகாரம் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், தேவனுடைய அழைப்பு, இதை பற்றி பேசுகிற ஒரு அற்புதமான பகுதி. இன்னைக்கு காலையில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஐ திங்க் இது இன்னைக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து வாய்ப்பு இருந்தால் இதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த காலை ஆராதனையில் இந்த மார்க் ட்வைன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். ஒரு தத்துவ இதில் நிறைய பேர் சொல்லுவாங்களே, சாக்ரட்டிஸ், பெர்னாட்ஸா, பிளாட்டோ அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதில் மார்க் ட்வைன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 2 காரியங்கள் வாழ்க்கையில் முக்கியமானது அப்படின்னு சொல்றாரு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான 2 நாட்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒன்று அவனுடைய பிறந்த நாள். யாருக்காவது பிறந்த நாள் இருக்கா அந்த மாசத்துல? பிறந்த நாள் தெரியுமா? பிறந்த நாள். அடுத்தது சொல்றாரு, அது முக்கியமான நாள். அடுத்து சொல்றாரு, அதை விட ஒரு முக்கியமான ஒரு நாள் இருக்கு. என்னன்னு தெரியுமா? ஏன் பிறந்தேன்னு அவன் தெரிஞ்சுக்கிற நாள். நான் ஏன் பிறந்தேங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிற நாள். அது பிறந்த நாளை விட ரொம்ப முக்கியமான நாள். நான் ஏன் பிறந்தேன். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. நாட்டுக்கு நலமென உணர்ந்தேன். மியூசிக் போட ஆள் இல்லையே. ஸோ ரொம்ப முக்கியமானது, நான் ஏன் பிறந்தேன். எல்லாம் சொல்லுங்க, நான் ஏன் பிறந்தேன். இப்போ இந்த கேள்வியை 2 விதமாக கேட்கலாம். சில பேர் எப்படி கேட்பாங்கன்னா, நான் ஏன் பிறந்தேன், ஏன் தான் நான் பிறந்தனோ. பல டோனில் நீங்கள் இதை கேட்டிருப்பீங்க. இந்த ஒரே வார்த்தையை பல பேர் பல டோனில் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. நான் ஏன் தான் பிறந்தனோ, இப்படி சீரழிஞ்சு செங்க சுமந்து என்னெல்லாமோ சொல்லுவாங்க. இதுக்கு தான் நான் பிறந்தேனா, இதுக்கு நான் பிறக்காமலே இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும். என் விதி அப்போதே தெரிந்திருந்தால் கர்ப்பத்தில் நானே கலந்திருப்பேன் என்று பக்தன் பாடுகிறான். இப்படிலாம் உலகத்தில் நிறைய பிலாசபிலாம் இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. யாரோ ஒருத்தர் சொன்ன கருத்து அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு காலையில் நாம் இதை படிக்கலை. அது ரொம்ப முக்கியமானது. நான் ஏன் பிறந்தேன். இன்னைக்கு காலையில் அதை தான் கொஞ்சம் நேரம் உங்களோட பேச போகிறேன். இந்த எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம படிக்க முடியும். மனிதர்கள் பாருங்கள் இன்னைக்கு வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிறாங்க அப்படின்னா,
சும்மா ஏதோ தேவை இருக்குது அதனால அந்த தேவையை நாம் என்ன பண்ணணும், பூர்த்தி செய்வோம் அப்படின்னு வாழ்க்கை போகுது. இந்த சர்வைவல்னு சொல்கிறோம் இல்லையா, என்ன சொல்கிறோம், அன்றாட ஏதோ ஒரு தேவை, மிருகங்களுக்கெல்லாம் ஒரு தேவை இருக்குது, அது ஒரு தேவையை என்ன பண்ணுது, நோக்கி போகுது. மனிதர்களும் வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கிறாங்கன்னா, ஒரு தேவை, வீடு தேவை, அதனால வீடு, கல்யாணம் தேவை, கல்யாணம், பொண்ணு தேவை, பொண்ணு, சாப்பாடு தேவை, சாப்பாடு, இப்படியே தேவையை மையமாக கொண்டே எல்லாமே என்ன பண்ணிட்டே இருக்குது, இயங்கிக்கிட்டே இருக்குது. ஆனால் தேவன் மனுஷனை உண்டாக்கினது அப்படிங்கிறத போய் பார்க்கும்போது தேவை ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா ஆண்டவரே சொல்கிறாரு, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று அல்லாவிட்டால் தேவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஸோ தேவைகள் தேவையில்லை, தேவை முக்கியம் இல்லை அப்படி சொல்லலை, அதையெல்லாம் அறிந்திருக்கிறார். ஆனால் என்ன சொல்ல வர்றாரு, முதலாவது அப்படின்னு ஒன்று சொல்கிறார். இப்போ தேவையை பற்றி எல்லாரும் கவலைப்பட்டு இருக்காங்க. ஆனால் நீ ஒரு காரியத்தை முதலாவது யோசிக்கணும். அது என்னன்னு யோசிச்சுட்டா இந்த தேவையை பற்றிய கவலையே உனக்கு இருக்காது, இவைகள் உனக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்ட்டார். எல்லாம் சொல்லுங்க, முதலாவது. வாழ்க்கையில் எது பிரதானமானதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே மீதி எல்லா காரியத்தையும் நீங்கள் அடைவது சுலபமானதாக மாறும். பிரதானமானது என்னங்கிறது கண்டுபிடிக்கலன்னா மற்ற எல்லா காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், போராட வேண்டியது இருக்கும். பாருங்க, எது பிரதானமானது, எது முக்கியமானது, எது காரியம். அதனால தான் பைபிளில் நிறைய நமக்கு சொல்லி தருது, ஞானமே முக்கியம் அப்படிங்கிறார். ஏன், இந்த முக்கியம்னு சொல்லப்படுற ஞானத்தை நீ அடைஞ்சிட்டனா மீதி எல்லாத்தையும் அடையிறது சுலபம் அப்படிங்கிறார். எல்லாமே பாருங்க அப்படிதான் சொல்லித்தர. அது மாதிரி நாம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற நோக்கத்தை அறிவது தேவை சந்திக்கப்படுவதை விட முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. என்ன காரணங்களுக்காக கடவுள் என்ன இந்த பூமிக்கு அனுப்பினார், என்ன நோக்கங்களுக்காக நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு மனிதன் அறிந்து கொள்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியம். ஆனா இதை பற்றிய சிந்தனைகள்லாம் வர்றதில்லை. சிலருக்கு ஒரு 50-60 வயசு வந்த பிறகு கொஞ்சம் வருது. நம்ம ஏன் பிறந்தோம், அப்படியே ஈச்சேரில் ஆடிக்கிட்டு தாத்தா கொஞ்சம் என்ன பண்ணுவார், யோசிப்பார், நம்ம ஏன் வந்தோம், என்ன இது, என்ன ஏன் ஒரு மாதிரி ஒரு எம்டியான ஒரு ஃபீலிங் இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அதை என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் ஒருத்தருடைய லைஃப் பற்றி படிச்சுட்டு இருந்தேன். அப்போ மிஸ்டர் கேம்பிரிட்ஜ் அவர் பேர். அவர் பாருங்க வாழ்க்கையில் எல்லாத்தையுமே பார்த்துருக்கிறாரு. நல்ல அதாவது குடும்பத்தில் நல்ல பேர் வாங்கிட்டாரு, வாழ்க்கையில் நிறைய சாதிச்சிருக்கிறாரு, பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. அவருக்கு இதே கேள்வி தான் ஒரு 60 வயசு இருக்கும்போது, ஆமாம் மற்றவங்க என்னெல்லாம் பண்ணால் மற்றவங்களுக்கு நல்லா இருக்கும் யோசித்து இவ்வளோ பண்ணேன், மற்றவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், எல்லாத்தையுமே செஞ்சுருக்கிறேன், ஆனாலும் என் மனசு ஏன் இன்னும் திருப்தியாக இல்லை, ஏன் என் மனது இன்னும் வெறுமையாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவர் என்ன பண்ண ஆரம்பித்தாராம், யோசிக்க ஆரம்பித்தாராம். பாருங்கள், இதை மனிதர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. ஆனால் நாம் பைபிள் எப்போவுமே பாருங்கள் பின்னாடி போய் யோசிக்க வைக்கிறது இல்லை, முன்னாடியே யோசிக்க வைக்கிறது. இது 60க்கு அப்புறம் நீங்கள் யோசிச்சானே யோசிக்காட்டானே, இனிமே ஞானம் வந்தானே வராட்டானேங்கிற மாதிரி இந்த எண்டு டைமில் போய் உட்காந்து இதெல்லாம் எனக்கு அப்போவே தெரிஞ்சிருந்தா இப்படியே பேசுவாங்க. இந்த லேண்டெல்லாம் பாருங்கள் விலை ஏறி இருக்கும், உடனே உட்காந்து 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன பேசுவாங்க தெரியுமா, அப்போல்லாம் 10 ரூபாய்க்கு விற்றாங்க. இந்த இதெல்லாம் எவ்வளோங்க, 10 ரூபா. நகை எவ்வளோன்னு நினச்சிங்க, ஒரு பவுனு 7 ரூபா, இந்த மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ 10 பைசாக்கு இவ்வளோ அரிசி வாங்கலாம், இதையாவது இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. 10 ரூபா இருக்கும்போது நீங்கள் வாங்கினீங்களா சார், வாங்கலை. இப்போ ₹1,00,000 இருக்கு, வாங்க முடியுமா சார், முடியாது. ரெண்டும் முடியல, அப்பவும் முடியல, இப்போவும் முடியல. ஆனால் இது இப்படியா ஃப்ளாஷப் என்ன பண்ணியிருப்பாங்க, உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. எப்போவுமே கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது பின்னாடி வரப்போகிறத முன்னாடியே நீங்கள் அறிந்து அதற்காக உங்களை தயார்படுத்துவது தான் தேவ வார்த்தையும் தேவ ஞானமுமாக இருக்கிறது. ஆமென். வாழ்க்கையில் எந்த காரியத்தையும், அதனால தான் பாருங்கள், முதலாவது அவரை தேடுறது, அவரது வார்த்தையை கேட்கறது அவசியமாக இருக்குது. ஏன்னா அவரது வார்த்தைகளை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கும் போது உலகத்தின் மனுஷன் கடைசி வாழ்க்கையை முடிக்கும் போது என்னன்னு யோசிச்சுட்டு இருப்பான், பதில கண்டுபிடிக்கிறதுல அவன் போயிடுவான். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கை குறித்த தெளிவை, வாழ்க்கையை குறித்த அந்த தெளிவான கண்ணோட்டத்தை வாழ்க்கையை ஆரம்பிக்கும் நேரங்களிலே அவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆமென். ஆமாம், அதுதான் முக்கியம். பாருங்க, என்ன அப்படின்னா, உங்கள் நோக்கம் தெரியவில்லை என்றால் உங்கள் சாதனைகள் கூட அர்த்தமற்றதாக மாறிவிடும். Without a purpose, you are accomplished or failure.
அப்போ நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, கடவுள் என்ன நோக்கத்துக்காக என்ன இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க பர்பஸ். ஒரு 3 முறை சொல்லுங்க பர்பஸ். நோக்கங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நோக்கங்கள், நோக்கங்கள். நான் ஏன் இருக்கிறேன், the reason, the meaning. இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஏதோ ஒரு டைம்ல ஒரு கேள்வி வருது, நான் ஏன் இருக்கிறேன், நான் எதுக்காக இந்த பூமியில் இருக்கிறேன், இந்த பூமிக்கு நான் வந்ததனுடைய நோக்கம் என்ன. பாருங்க, இதெல்லாம் தெரியாம அடிபுடி நெடிஞ்சு காலையில் எழுந்து ஓடிட்டே இருந்தேன்னு வைங்களேன், அந்த ஓட்டம் நிற்காத ஓட்டமாக போய்கிட்டே இருக்கும். வாழ்நாளெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், ஓடிக்கிட்டே தான் இருப்போம். என்னைக்காவது வண்டி தேஞ்சு டயர் தேஞ்சு நிற்கும். அன்னைக்கு உட்காந்து, ஆமா இவ்வளோ தூரம் ஏன் ஓடி வந்தோம், எதுக்கு ஓடி வந்தோம், ஓடி வந்ததுனுடைய இது என்ன, இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிப்போம். ஆனால் தேவன் அப்படி யோசிக்க நம்மளை வைக்கல பாருங்க, முன்னாடியே இதை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமென். எரேமியாவுடைய வாழ்க்கையில பாருங்க, தேவன் அதை அவனுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். ஏன் கர்த்தர் இதை வெளிப்படுத்தணும்னா, உங்களை உண்டாக்கின நோக்கம் உங்களை உண்டாக்கினவர் மாத்திரமே அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னை உண்டாக்கினவரே என்னை உண்டாக்கினதின் நோக்கத்தை அறிந்திருக்கிறார். இதை எப்படி சொல்லலாம், ஒன்லி மேனுஃபேக்சரர்ஸ் நோ அபவுட் த ப்ராடக்ட். ஒரு பொருளை பத்தி யாருக்கு தெரியும், அதை உற்பத்தி செய்தவருக்கு. அதனாலதான் பாருங்க, பைபிள் எப்பவுமே என்ன சொல்லுது, உன் இளமையில் உன் சிருஷ்டிகரை நினை, உன் வாலிப நாட்களில் கர்த்தரை நினை, அப்படின்லாம் என்ன பண்ணுது, பேசுது. அப்படின்னா என்ன, உன் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அவரை நீ நினை. ஏன்னா அவரை நீ நினைக்கும் போது அவர் உன்னை எதுக்காக உண்டாக்குனாங்கிற நோக்கத்தை உனக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். வாழ்க்கையில எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமானது இந்த நோக்கங்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நோக்கம் இல்லாம சாதனை பண்ணி என்னெல்லாம் பண்ணாலும் அது என்ன ஆயிடுது, வேஸ்டா போயிடும். பாருங்க, அதாவது நோக்கம் அறியாவிட்டால் என்ன நடக்கும், எல்லாமே அபியூஸா மாறிடும், எல்லாமே தவறாக பயன்படுத்தப்படும். எல்லாவற்றுக்கும் அது எதுக்கு இருக்குங்கிற நோக்கம் தெரியலன்னா அது அபியூஸ் பண்ணப்படும். இப்போ இந்த மைக் எதுக்குன்னு எனக்கு தெரியலன்னு வைங்களேன், என்ன பண்ணுவோம், இந்த மைக் கிடக்குது, சரி ஆணி அடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு இதை வச்சுட்டு டங்கு டங்குன்னு நான் ஆணி அடிச்சேன்னா என்ன ஆகும், ஏதோ ஆணி அடித்தேன், ஆனால் மைக் அதுக்கா, மைக் அதுக்கு இல்லை. அப்போ இந்த மைக்கை நான் உபயோகப்படுத்தணும்னா எனக்கு என்ன தெரியணும், இந்த மைக்கு எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சாதான் நான் என்ன பண்ண முடியும், இந்த மைக்கை சரியாக பயன்படுத்த முடியும். அது போலதான் இந்த வாழ்க்கை எதற்கு, கடவுள் என்னை எதுக்கு உண்டாக்குனாருங்கிறத நான் அறிந்து கொள்ளும் போது மட்டுமே இந்த வாழ்க்கையை நான் சிறப்பாக வாழ முடியும். இல்லைன்னு சொன்னா மைக் எடுத்து ஆணி அடிக்கிற மாதிரி வாழ்க்கையில நான் வாழ்க்கையை வேற எதுக்கோ என்ன பண்ணிட்டு இருப்பேன், செலவு செஞ்சுக்கிட்டே நான் இருப்பேன். அப்படிங்கிறதான் விஷயம். அதனாலதான் பாருங்க, தேவனுக்கு நேராக நம்ம உள்ளத்தை திருப்பணும், அவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம உள்ளத்தை திருப்பி அவர் என்ன நோக்கங்கள் வச்சிருக்கிறாரு, என்ன திட்டங்கள் வச்சிருக்காங்கிறது கவனிக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இப்ப எரேமியாவுடைய வாழ்க்கையில பாருங்களேன், இதை நீங்க அறிஞ்சிக்கும் போது இந்த காலை வேளையில ஒரு பெரிய சந்தோஷத்தை, ஒரு பெரிய விடுதலையை உங்களால உணர முடியும். பாருங்க, 1வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை என்ன பண்ண, அறிந்தேன். உருவாக்கும் முன்னே, எல்லாம் சொல்லுங்க, உருவாக்கும் முன்னே. அப்படின்னா என்ன, கர்ப்பத்திலே நீங்க வர்றதுக்கு முன்னாடியே அவர் உங்களை அறிஞ்சு வச்சிருக்காராம். நீங்க எப்பேற்பட்ட ஆளுங்கிறத யோசித்து பாருங்க. கர்ப்பத்துக்குள்ள உலகத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மை சிலர் அறிகிறார்கள், நாம் நம்மளை என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், அறிய ஆரம்பிக்கிறோம். ஆனா தேவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது, உண்டாக்கு முன்னே நான் என்ன பண்றேனா, அறிஞ்சிட்டேனா. அப்ப நான் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கான நோக்கம் உருவாக்கப்பட்டு விட்டது. முதலில் பிறந்தது நீங்கள் அல்ல, உங்களுக்கான நோக்கம். புரிஞ்சா கைத்தட்டுங்க. எல்லாம் சொல்லுங்க, என்னை விட முந்தி பிறந்திருக்கிறது எனது நோக்கங்கள். அல்லேலூயா. இது விளங்கினாலே உங்களுக்கு வாழ்க்கையை குறித்த ஒரு வித்தியாசமான பார்வை உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஏன்னா ஏதோ பிறந்தோம் அப்படி கிடையாது. அப்படி யாருமே இந்த உலகத்தில் என்ன பண்றது இல்லை, பிறக்கிறது இல்லை. அதாவது சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தாங்கள் வந்ததே ஒரு விபத்து அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஏன்னா சில நேரத்தில் அப்பா அம்மா சில பேர் சொல்லுவாங்க, நான் வேண்டாம் வேண்டாம் நினைச்சேன், என்னமோ தெரியல நீ வந்துட்ட. நீ சனிக்கும் போது நீ வேண்டான்னு நினைச்சேன், என்னப்போ மாத்திரக்கத்தெல்லாம் போட்டு பார்த்தேன், ஆனாலும் என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன். வேண்டான்னு நினைச்சேன், பிறந்தேன். அவன் சின்ன வயசுலேயே நம்ம ஒரு வேண்டாத பிறப்பு போல. இது ரொம்ப ஆழமான காரியம். அதாவது இது மனுஷனுக்கு தேவை வெறும் ஆகாரமும் சாப்பாடும் சட்டையும் கிடையாது. நான் இந்த உலகத்துக்குள்ள வரும்போது ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறேங்கிற வெளிச்சம் தான் அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய உந்து சக்தியாக மாறுகிறது. அது அவனுக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது. சும்மா போய் கிடையாது பாருங்க மனுஷன், சும்மா கிடையாது. அவனுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. அந்த மீனிங் தெரியணும், அந்த ரீசன் தெரியணும். இது தெரியலன்னா அவன் ஒரு பலனற்றவனாக, ஒரு வலுவற்றவனாக தான் அந்த வாழ்க்கையில அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், வாழ்ந்துட்டு இருப்பான் பாருங்க. அப்போ வேண்டாத ஒரு ஆள் போல நிறைய பேர் தங்களை நினைச்சுக்கிறாங்க. ஆனா வேதவசனம் சொல்லுது, ஒருவேளை உன் பெற்றோர்கள் உன் பிறப்பை குறித்து திட்டமிடாமல் இருக்கலாம், ஆனா நான் உன் பிறப்பை திட்டமிட்டு தான் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறேங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எனது பிறப்பு திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இட்ஸ் நாட் ஆக்சிடென்ட், இட் இஸ் a purposeful. இது விபத்தாக நடந்த ஒரு காரியம் அல்ல, இது நோக்கத்தோடு நடந்த ஒரு செயலாக இருக்கிறது. அப்ப நீங்க வாழ்க்கையை இப்படி இருந்து பார்க்க ஆரம்பிக்கணும். உங்க வாழ்க்கையை உங்க சம்பவங்கள்ல இருந்து போய் பார்க்க கூடாது. உங்க வாழ்க்கையை உங்க அனுபவங்கள்ல போய் பார்த்துட்டு இருக்க கூடாது. நீங்க உங்க வாழ்க்கையில நடந்திருக்கிற நிகழ்வுகளுக்கு உள்ள போய் உங்களை நீங்க தேடக்கூடாது, காணாம போயிடுவீங்க. எங்க தேடணும்னா இப்படி தேடணும். நான் வர்றதுக்கு முன்னாடியே நோக்கத்தை உருவாக்கி இருக்கிறார். என் பிறப்பு இங்க இருக்கிற ஏதோ சில மனிதர்களால், ரெண்டு தம்பதிகள் ஏதோ இணைந்ததினால் என் பிறப்பு தீர்மானிக்கப்பட்ட ஒன்றல்ல, என் பிறப்பு தேவனால் தீர்மானிக்கப்பட்டது. அதுக்கு என்ன இந்த பூமிக்கு அனுப்புவதற்கு தேவன் 2 பேரை தெரிந்து கொண்டார். அதனாலதான் அவர்களுக்கு பெயர் பெற்றோர். அவர்கள் பெற்றோர்னா அப்ப தந்தோர் யார்? எல்லாம் சொல்லுங்க, அவர் தந்தோர். அவர் தந்ததுனால இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, பெற்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப புரிஞ்சுக்கணும், உங்கள் பிறப்பு விபத்து கிடையாது. உங்க பிறப்பு என்னது, திட்டமிடப்பட்ட ஒரு காரியம். அதனாலதான் சொல்லுவேன், நீங்க தற்செயலாய் வரவில்லை, நீங்கள் நற்செயலாய் வந்திருக்கிறீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் தற்செயல் அல்ல, நான் ஒரு நற்செயல். ஐ அம் நாட் ஆக்சிடென்ட், யூ ஆர் நாட் ஆக்சிடென்ட். விபத்தாக நீங்க இந்த பூமிக்கு என்ன பண்ணல, வரல. உன் வாழ்க்கையில நிறைய விபத்துகளை நீங்க பார்த்திருக்கலாம், ஆனா நீங்களே விபத்து கிடையாது. நீங்கள் வந்ததே விபத்து கிடையாது. நீங்கள் வந்தது ஒரு நோக்கத்தோடு இந்த பூமிக்கு என்ன பண்ணிருக்கீங்க, வந்திருக்கீங்க. தேவன் உங்கள் பிறப்பை திட்டமிட்டு இந்த பூமிக்கு உங்களை என்ன பண்ணிருக்கிறாரு, அனுப்பி இருக்கிறார். ஆமென். இதை நான் அறிந்து கொண்ட அந்த நேரங்கள், நாட்கள்லாம் பாருங்க, ரொம்ப பெரிய ஊக்கத்தை நான் உணர்ந்தேன். ஏன்னா சும்மா ஏதோ வந்துட்டோம் போல நான் நினைச்சேன். அது என்னுடைய பேக்ரவுண்ட்ஸ்ல இருந்து என்னால நம்பிக்கையே யோசிக்க முடியாது. ஏதோ பாருங்க, 2 பேர் சேர்ந்து பெத்து போட்டு ஆளுக்கு எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க உங்களுக்குன்னு ஏதோ ஒன்று, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு யோசிக்கிற ஒரு மனநிலைக்கு போற ஒரு நேரத்தில் இந்த மாதிரி காரியங்கள் தான் என் வாழ்க்கையை தொட்டது. இல்லை, தாயின் கருவில் உருவாகும் முன்பே நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நான் உன்னை அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப நிச்சயமானதாக இருக்குது பாருங்க. என்னத்தையோ உங்கள் பெற்றவர்கள் உங்களை ஒருவேளை உங்களை பெற்றவர்கள் உங்கள் பிறப்பை குறித்தும் உங்களை பெற்றதை குறித்தும் மகிழாமலும் அதனுடைய முக்கியத்துவத்தை உணராமலும் உங்களுக்கு சொல்லாமலும் இருந்திருக்கலாம். ஆனா உங்களை உண்டாக்கின தேவன் நீங்கள் பிறந்த நாள் முதற்கொண்டு உங்களை குறித்த நோக்கத்தோடு இருக்கிறார். அதை உங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆர்வத்தோடும் ஆவலோடும் அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் நோக்கத்தோடு வந்திருக்கிறேன், கடவுளுடைய திட்டத்தில் நான் வந்திருக்கிறேன். ஆமென். ஆமா, சில சொல்லுவாங்க, நான் மட்டும் அந்த ஊர்ல பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், நான் மட்டும் இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த சின்ன வயசுல சண்டை போடும்போது 2 பிள்ளைங்களை பேசிட்டு இருப்பாங்க. அந்த வீடு நல்லா இருக்குன்னு என்ன சொல்லுவோம், பெசாட்டி நான் உங்க வீட்டிலேயே பிறந்திருக்கலாம். அப்புறம் அவன் கேட்டா அவன் ஒரு வாரமா அதைத்தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பான், பேசாம நான் உங்க வீட்டுல பிறந்திருக்கலாம். இது குழந்தை பருவத்தில் இப்படியே வளர்ந்து முதிர் வயதா கொஞ்சம் நடுத்தரத்துக்கு வரும்போது என்ன யோசிக்க தெரியுமா, பெசாட்டி இந்த பொண்ணை கட்டுறதுக்கு அந்த பொண்ணை கட்டியிருக்கலாம். விளங்குதுங்களா? என்னங்க இதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறீங்களா? வீட்டுக்கு போகணுமா வேண்டாமா? அப்புறம் பெசாட்டி இந்த வேலையில சேர்றதுக்கு பதிலாக இதை சேர்ந்துருக்கலாம், இந்த படிப்பு படிக்கிறதுக்கு பதிலாக இதை பண்ணியிருந்துருக்கலாம். இப்படியே தான் போவோமே தவிர ஒரு நாளும் இருக்கிற நிலையை பற்றி சந்தோஷங்களே இருக்கிறது இல்லை பாருங்க. இதுதான் பிரச்சனை. என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா,
இந்த தேவன் வந்து எப்படி என்ன உண்டாக்கி இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாதனாலதான் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது. அவர் வந்து எந்த பெற்றோருக்கு நீங்க எந்த DNA ஃபார்ம்ல நீங்க வரணுங்கிறத முடிவு பண்ணி உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த DNAல தான் நீங்க வரணுங்கிறத அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, பிளான் பண்ணி உங்களை என்ன பண்ணிருக்காரு, கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால உங்க பெற்றோர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய அம்மா அப்பா எல்லாருக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல அவங்களுக்காக நன்றி சொல்றீங்களா நம்ம தெரியல. தேங்க்யூ. ஆமென். கோமா இருந்தா கூட நன்றி சொல்றீங்க. தேங்க்யூ ஜீசஸ். குறித்த காலத்தில் ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் அப்படின்னு இயேசுவை பத்தி போட்டிருக்குது. பாருங்களேன், இயேசுவின் பிறப்பும் தற்செயலான பிறப்பு இல்லை. எப்படிப்பட்ட பிறப்பு? நோக்கத்தோடு. வெறும் ஜீசஸ் கிரைஸ்டுடைய பர்த் மட்டும் இல்லை, இந்த உலகத்துல ஒரு பிறப்பு நடக்குதுனால சும்மா ஏதோ மனுஷனுடைய பார்வையில் அது எப்படி இருக்கு, என்னத்தையோ பெத்து போட்டு போயிட்டான், பெத்து எடுத்தவதான் அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுறாங்க. என்ன வந்து அப்படி பண்ணி புட்டா இப்படியே இது எல்லாமே என்னதுன்னா இந்த ஹியூமன் வியூல இருந்து பார்க்கறதுனால பிலாசபிலாம் என்ன பண்ணுது, உருவாகுது. ஆனா தேவனுடைய நோக்கத்துல இருந்து பார்க்கும்போது இல்ல, இவர்களை வந்து ஒரு வழியாக பயன்படுத்தி உங்களை இந்த பூமிக்கு அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஆமென். நீங்கள் தாயின் கருவறையில் அல்ல முதலில் உருவானது, தேவனுடைய எண்ணம் என்கிற கருவறையில் தான் நீங்கள் முதலில் உருவானீர்கள். ஹல்லேலூயா. நீங்க நினைக்க கூடாது அம்மா வயித்துல முதல்ல வந்தேன், இல்ல, தேவனுடைய எண்ணத்துல முதல்ல வந்தீங்க. அவருடைய எண்ணம் என்கிற கருவில் தான் நீங்கள் முதலில் உதயமானீர்கள். அங்கு உதயமான பின்புதான் அவர் இங்க அனுப்புறாரு. இந்த அம்மா வயிற்றுக்குள்ள என்ன பண்றாரு, அனுப்புறாரு. இந்த அம்மா உள்ளத்துக்குள்ள என்ன பண்றாரு, அனுப்புகிறார். பின்பு இந்த உலகத்துல ஒரு சரீரத்தோட நீங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க, பிறக்க ஆரம்பிக்கிறீங்க. எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்குது. the purpose for everything. எல்லாம் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் நோக்கம் இருக்கு. ஆனா எல்லாவற்றை குறித்த நோக்கங்கள் அறியப்படுகிறதாங்கிறதான் கேள்வி. நான் உங்களுக்கு சொல்லுவேன், வாழ்க்கையில ரொம்ப சோகமானது மரணம் அல்ல, வாழ்க்கையில் ரொம்ப பரிதாபமானது மரணம் அல்ல, வாழ்க்கையில ரொம்ப பரிதாபமானது நோக்கமற்ற வாழ்க்கை. ஏன்னா ஒரு நோக்கத்தோடு வாழுகிற ஒரு மனுஷனுடைய மரணம் எப்படி இருக்கு, இட்ஸ் க்ளோரியஸா இருக்கு. டெத்து கூட இப்படிதான் இருக்குது. we believe immortality, பட் ஆனா ஒரு நோக்கத்தை நிறைவேற்றின மனுஷனுடைய மரணங்கள் எப்படி இருக்குது, அருமையா இருக்கு. தாவீது தீர்காயுசு உள்ளவனாய் ஐஸ்வர்யவானாய் அவன் வந்து என்ன பண்றான், மகிமையாய் அவனுடைய மரணங்கள் இருந்தது. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இதோ பானபலியாக நான் வார்க்கப்பட்டு போகிறேன் அப்படின்னு. அவங்க எல்லாருமே டெத்தை பத்தி என்ன பண்ணிருக்கிறாங்க, ஆமா, மரணத்தை பத்திலாம் அவங்களுக்கு ஒரு பயமே இல்லை, மரணத்தை பத்திலாம் ஒரு அச்சமே அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த வாழ்க்கை தேவனால் உதயமானது, தேவன் இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்தார். அப்படி கொடுக்கும் பொழுது சில நோக்கங்களோடும் திட்டங்களோடும் எனக்கு கொடுத்தாரு. நான் அவரை அறிந்ததுனால திட்டத்தையும் அறிஞ்சிட்டேன், இப்ப திட்டத்தை அறிஞ்சதுனால அதை நிறைவேற்றிட்டேன், அதனால முடிஞ்சு போச்சு. நான் வந்து மீண்டும் என் தேவனை சந்திக்க போகிறேன். எவ்வளவு சிம்பிளா பார்த்திருக்காங்க பாருங்க வாழ்க்கையை. அப்போ எரேமியாங்கிற ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையை தேவன் சந்திக்கிறாரு. சந்திச்சு அவன்கிட்ட இதை பத்தி பேசுறாரு பாருங்க. இப்ப கவனிங்க, 5வது வசனம் பாருங்க. நான் உன்னை, எல்லாம் சொல்லுங்க, நான் உன்னை. கர்த்தர் வந்து சொல்றாரு, ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்ற வார்த்தை இது. உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். ஐ நோ. சில சொல்லுவாங்க, என்ன யாருக்கு தெரியும், என்னை பத்தி யாருக்கு தெரியும் பிரதர்? அவர் சொல்றாரு, நான் உன்னை அறிந்தேன், நான் உன்னை அறிவேன். ஹல்லேலூயா. காலையில் இதை ஆழமா இதை புரிஞ்சுக்கோங்க. உங்களை அறிந்திருக்கிற ஒரு தேவன். அதனாலதான் பாட்டு படிக்கிறாங்க, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து. யாருக்குமே உங்களை பத்தி தெரியாம இருக்கலாம், உங்களுக்கே உங்களை பத்தி தெரியாது நிறைய, அதான் பிரச்சனை, தெரியுமா உங்களுக்கு? ஆனா அவருக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். வாவ், என்ன ஒரு நம்பிக்கை. என்னை காலையில பாருங்க, என்னை நன்றாய் அறிந்த ஒருவர் இருக்கிறார். என்னுடைய உணர்வுகள், என்னுடைய ஃபீலிங்ஸ், நான் எதுல நடந்து போயிட்டு இருக்கிறேன், என்ன மாதிரி காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்குது, எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்த ஒரு தேவன் இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, உருவாக்கு முன்னே நான் உன்னை அறிந்தேன். எல்லாம் சொல்லுங்க, அவர் என்னை அறிவார். ஆமென். who knows அப்படிங்காதீங்க, he knows. அவர் என்ன பண்ணிருக்கிறார், உங்களை அறிந்திருக்கிறார். யாருமே என்ன, எல்லாருக்குமே ஒரு எண்ணம், என்ன யாருக்கு தெரியும், யார் என்ன குறித்து இது பண்றா அப்படின்ட்டு இல்ல. அவர் சொல்றாரு, நான் உன்னை அறிந்தேன். இப்ப கவனிங்க, நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி.
இந்த பரிசுத்தம் பண்ணி அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பாத்தீங்களா? அதாவது வெளிப்படும் முன்னே பரிசுத்தம் பண்ணினா அப்போ பாவம் பண்ணானா? நமக்கு பரிசுத்தம்னாலே நமக்கு என்ன வார்த்தை வந்துடுது? ஒரு தப்பு பண்ணா கடவுள் அவனை கழுவுறாரு, அதுதான் பரிசுத்தம் நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலி பரிசுத்தங்கிற வார்த்தையை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிறது இல்லை. நிறைய வார்த்தையை தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த வார்த்தையை என்ன பண்றோம்? தப்பாவே புரிஞ்சுக்கிறோம். இதுல என்ன போட்டிருக்குது? வெளிப்படும் முன்னே பரிசுத்தம் பண்ணினா. யோசித்து பாக்குறீங்களா? வெளிப்பட்ட பின்பு கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டேன், அப்புறம் உன்னை பரிசுத்தம் பண்ணினா நமக்கு புரியுது. அது என்ன பரிசுத்தங்கிறது நமக்கு புரியுது. ஆனா வெளிப்படும் முன்னே உன்னை என்ன பண்றேன்? பரிசுத்தம் பண்ணினா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல பரிசுத்தம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா வேற ஒன்றும் இல்லை, செட் அபார்ட். எல்லாம் சொல்லுங்க, செட் அபார்ட். பைபிள்ல இந்த பரிசுத்தங்கிற வார்த்தை நிறைய அர்த்தத்தில் வருது. செட் அபார்ட்னு என்ன அர்த்தம்? எனக்காக நான் உன்னை தெரிந்து கொண்டு விட்டேன், அதுதான் பரிசுத்தமாக இருக்கிறது. Holiness is nothing but is choosing. It's a God's choosing. தேவன் ஒன்றை தனக்கென்று எடுத்து விட்டார், அதற்கு பெயர் பரிசுத்தமாக இருக்கிறது. பாருங்களேன், ஹோலினஸ்னா வேற ஒண்ணுமே கிடையாது. அது எப்படியா இருக்குதுன்னா, இப்போ ஒரு 1000 ஷூ இருக்கு ஒரு கடையில. இப்ப அந்த ஷூவில் ஆண்டவர் ஒரு ஷூ எடுத்துடுறாரு. இப்ப இதுக்கு பேர் தான் பரிசுத்தம். அந்த 1000த்துல இவர் ஒண்ணு எடுக்கிறாருல, இவர் எதை எடுக்கிறாரோ அதுக்கு பேர் பரிசுத்தம். இப்ப நான் சொல்றேன், நீங்க தான் பரிசுத்தம், மிஸ்டர் பரிசுத்தம். ஏன்னா தேவன் உங்களை எடுத்து விட்டார், ஆகையால் நீங்க பரிசுத்தமா இருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு விளங்குது? சொல்லுவாங்க, பரிசுத்தம் தானே பிரதர், வரவே மாட்டுக்கு, சுத்தமா வரமாட்டுக்கு பரிசுத்தம் அப்படிங்காங்க. பரிசுத்தம்னா என்னென்ன விளங்கல? பரிசுத்தம் நினைத்தனா காட் சூசிங், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், தேவனுடைய நியமனங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்குதுன்னா நீங்க யாரா இருக்கிறீங்க? பரிசுத்தமா இருக்கிறீங்க. எல்லாமே, அதாவது பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட் சின் கிடையாது, ஹோலினஸ்க்கு ஆப்போசிட் வேர்ட் சின் கிடையாது, காமன். The opposite word of holiness, it is common. பொதுவா இருக்கிறதுல இருந்து 100 பேர் நிக்கிறாங்க, நீ வாப்பா அப்படின்னா அவன் தான் பரிசுத்தவான். ஏன்னா அந்த காமன்ல இருந்து இவன் என்ன பண்ணப்பட்டான்? சூஸ் பண்ணப்பட்டான், தெரிந்து கொள்ளப்பட்டுட்டான். அப்ப இவன் யாரு? பரிசுத்தவான். ஆமென். இன்னைக்கு காலையில வேதவசனம் அப்படிதான் சொல்லுது. பாருங்களேன், தேவன் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரா? நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கும். ஐயா, அது எரேமியாவை பத்தி போட்டிருக்கு ஐயா அப்படிங்க கூடாது இல்லையா? பேதுரு 1 பேதுரு 2:9 பாருங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். எல்லாம் சொல்லுங்க, நீங்க யாரா இருக்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஓ, தேவன் உங்களை என்ன பண்ணிருக்கிறாராம்? தெரிந்து கொண்டிருக்கிறாராம். அப்புறம் பாருங்க, யூ ஆர் சூசன் அப்படின்னு வருது. அப்புறம் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் இருக்கிறேன். இப்ப கவனிங்க, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள், இப்பொழுதோ என்ன பெற்றிருக்கீங்க? இரக்கம் பெற்றிருக்கிறீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னு வேதவசனம் என்ன பண்ணுது? சொல்லுது. எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறாரு? கிறிஸ்துவுக்குள் நம்மை உலக தோற்றங்களுக்கு முன்பாக அவர் என்ன பண்ணாராம்? முன்குறித்தாராம், தெரிந்து கொண்டாராம். ஆமென். அப்ப பாருங்க, அப்ப பரிசுத்தம்னா என்னன்னு விளங்குதுங்களா? எல்லாம் சொல்லுங்க, ஐ எம் நாட் காமன். எல்லாம் சொல்லுங்க, ஐ எம் நாட் காமன். The stupid idiot common man அப்படிங்க பாருங்க, அது நீங்க கிடையாது. You are not a common. நீங்க யாரு? You are chosen. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆகையால் நீங்க யாரு? பரிசுத்தமானவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என் வாழ்க்கையில் உண்டாயிருக்கிறது. இப்ப 5வது வசனத்தை பாருங்க மறுபடியும். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நான் உன்னை அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே, எல்லாம் சொல்லுங்க, முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. அப்படின்னா செட் அபார்ட், உன்னை நான் பிரிச்சுட்டேன், நீ என்னுடையவனா இருக்கும்படி, எனக்காக இருக்கும்படி. நீங்க நினைச்சு கூடாது ஏதோ ஊழியத்துக்காக சொல்றாரு போல அப்படின்னு நினைச்சு கூடாது. நம்ம ஆளுகளுக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒன்று என்னன்னா, எழுந்து மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்றது ஒண்ணுதான் ஊழியம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்படி இல்லை பாருங்க. கடவுளுடைய நோக்கங்களை நீங்க நிறைவேற்றும்படி இந்த உலகத்துல எந்தெந்த பொறுப்புகள்ல கூட நீங்க இருக்கலாம், பலவிதமான வேலைகள்ல நீங்க என்ன பண்ணலாம், இருக்கலாம். அதெல்லாம்
அதுக்கு இதுக்கும் இது கிடையாது பாருங்க. நிறைய பேர் இப்படி ஏதோ மைக் பிடிச்சி இயேசுவே இப்படி பேசினாதான் ஊழியன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஒரு நோக்கத்துக்காக. ஆமென். ஒரு ஆசிரியராய் உங்களை அழைத்திருக்கலாம், ஒரு போதகரா உங்களை அழைக்கலாம், உங்களை ஒரு டாக்டரா தேவன் உங்களை அழைக்கலாம், இந்த ஒரு பெரிய பிசினஸ் மேனா அவர் உங்களை அழைத்திருக்கலாம், ஒரு நல்ல குடும்ப பெண்மணியா இருந்து குடும்பங்களை உருவாக்கும்படி உங்களை என்ன பண்ணியிருந்திருக்கலாம், அழைத்திருக்கலாம். ஆனா எப்படினாலும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது எல்லாமே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலாக தான் இருக்குது. ஆனா ஒண்ணுதான் தெளிவா இருக்குது. அது என்ன? தேவன் உங்களை என்ன பண்ணியிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதுதான் பரிசுத்தம் பண்ணி. எல்லாம் சொல்ல நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பரிசுத்தம் பண்ணிட்டார். பரிசுத்தம் இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க. இல்லைங்க, பரிசுத்தம் இருந்ததுனால தான் நானே வந்தேன். ஏன்னா அவர் பண்ணிட்டாரா முதல்ல. பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இப்போ நோக்கத்தை அவர் அறிவிக்கிறார். உருவாக்குனேன், உன்னை அறிஞ்சேன், உன்னை தெரிந்து கொண்டேன், அறிந்தேன், உன்னை தெரிந்தேன், இப்போ அறிவிக்கிறேன். என்ன அறிவிக்கிறேன்? நீ எதுக்காக அப்படிங்கறத அவர் என்ன பண்றாரு, அறிவிக்கிறார். சொல்றாரு, நீ ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக நான் உன்னை கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, சொல்றாரு. பாருங்க, நல்லா கவனிங்க. இதுல நிறைய காரியங்கள் இருக்கு. அதை நம்ம வர நாட்கள்ல விவரமா பார்க்கலாம். இதை மட்டும் சொல்லி நான் முடிக்க போறேன். அதாவது தீர்க்கதரிசியாக நான் உன்னை கட்டளையிட்டேன்னா, நான் இந்த பூமியில சில காரியங்களை செய்யும்படி நானே உன்னை நியமிக்கிறேங்கிறார். நானே உன்னை என்ன பண்றேன், நியமிக்கிறேன். அப்போ பாருங்களேன், தேவன் உங்களை எதுக்காக உருவாக்கி இருக்கிறார் என்பதை அறிந்து எதுக்காக நீங்க நியமிக்கப்பட்டிருக்கீங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கும் போது, அந்த இடத்துல நீங்க நிற்கும் போது அந்த இடத்துல உங்களை தோற்கடிக்கக்கூடிய சக்தின்னு ஒன்று இல்லவே இல்லை. அந்த இடத்துல நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. அங்க உங்களுக்கு வெற்றி உண்டாகிட்டே இருக்கும் பாருங்க. அதனாலதான் அநேகர் பாருங்க, தேவனை அறிந்து தேவனுடைய நடத்துதலை பெறாததுனால எங்கெல்லாமோ போய் எப்படியோ சுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் குறித்த இடத்திற்கு அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்படின்னா என்ன? தேவன் சில காரியங்களை பிளான் பண்றாரு. சில சொல்லுவாங்க, வாழ்க்கையில நான் எந்த பிளானுமே பண்ணலங்க அப்படின்ட்டு. பண்ணணும், பண்றது நல்லது. ஆனா நீங்க பண்ணீங்களோ இல்லையோ, உங்களுக்காக அவர் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. திட்டமிட்டு உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, உருவாக்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து இன்றைக்கு ரட்சிப்பை பெற்றிருக்கிறீர்கள் என்றால், அந்த திட்டத்தை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக தான் அவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். நீங்க பாருங்க, வாழ்க்கையில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, ரொம்ப சுவாரஸ்யமானதா எது இருக்க முடியும் தெரியுமா? அந்த நோக்கத்தை அறிந்து அந்த நோக்கத்தில் நீங்க வாழுவீங்க பாருங்க. அதிலே தான் வாழ்க்கைக்கான திருப்தியும் நிம்மதியும் சுவையும் இருக்கிறது நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். இப்போ ஒரு கேள்வி, என்ன கேள்வினா, how to know this? இது எப்படி நான் அறிஞ்சுக்கிறது? நான் ஏன் பிறந்தேன்? எப்படி இது நான் தெரிஞ்சுக்க முடியும்? இது எப்படி எனக்கு வெளிப்படும்? இது எப்படி நான் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா, பாருங்க, நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஆனால் சில ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள், சவுல் என்கிற ஒரு மனுஷனுடைய ஸ்டோரி இருக்குது இல்லையா? சவுல், அவர் தான் பின்னால் என்னதான் சொல்கிறாங்க, பவுலா என்ன பண்ணார், மாறினார். சொல்லுவாங்களே, சவுலை பவுலாய் மாற்றின தேவனே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா? ஆமாம். ஸோ சவுல் அவர் தான் பவுல் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் அறியாதவராக வாழ்கிறார். நான் என்ன சொன்னேன், நோக்கம் அறியாட்டா அது எப்படி இருக்கும், அப்யூஸ் பண்ணப்படும். அது தவறாக என்ன பண்ணப்படும், உபயோகப்படுத்தப்படும். தான் எதற்கு இருக்கிறேன், தன்னை குறித்து கடவுளின் திட்டங்கள் என்ன, நோக்கங்கள் என்ன, எதுவுமே தெரியாத ஒரு வாழ்க்கையை அவர் என்ன பண்றாரு, வாழ்றாரு. அப்படி வாழ்றவர் என்ன பண்றாரு, தேவ ஆலயங்களுக்கு எதிராகவும் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற மக்கள் துன்பப்படுத்துகிறவர்களாகவும் அதை நம்புற ஆட்களுக்கு எதிராகவும் என்ன பண்றாரு, செயல்படுறாரு. இது எப்படி இருக்குதுன்னா, பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, உண்மையிலேயே சபையை கட்ட யார் தேவன் எழுப்பியிருந்தாரோ அந்த ஆளை வச்சே பிசாசு சபையை இடிச்சுக்கிட்டு இருக்கான். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிறைய எதிர்மறை காரியங்களே அப்படியே தூக்கி போட்டீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா ஒன்று செய்ய முடியாது தான் தேவன் உங்களை அழைச்சிருப்பார். ஒரு நண்பரை நான் வாழ்க்கையில் அறிஞ்சிருக்கிறேன். அவர் என்னோட நெருங்கி பழகினதுனால தேவன் அவருக்காக என்ன நோக்கங்கள் வச்சிருந்தாருங்கிறத நான் நிறைய நேரம் உணர்ந்திருக்கிறேன். அதை அவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் இப்படிப்பட்ட திட்டங்களை உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறார் அப்படின்ட்டு. என்ன திட்டம்னா, வாரி வழங்குறது தான் திட்டம். He is a kingdom financier. அவர் எப்படின்னா, தேவன் அவருக்கு வச்சிருக்க அழைப்பு என்னன்னா, கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் அழைப்பு.
அதுக்கான சோர்ஸ் எல்லாம் தேவன் வந்து திறந்து விடுவார். ஆனா இவருடைய வேலை என்ன? கிவிங். போன சண்டைக்கு முந்தின சண்டே பேசினேன் இல்லையா, கொடுக்கும் கிருபை. கிவிங் வந்து ஒரு ஊழியமா இருக்கிறது. அத ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் பலவிதமான அவயங்கள்ல வேலையை பற்றி பேசும்போது அதுல ஒண்ணு என்னது, கிவிங் இஸ் த ஒன் ஆஃப் த மினிஸ்ட்ரி. ஆனா அவர் இப்ப எப்படி இருக்கிறாருன்னா, அண்ணா 50 ரூபா கிடைக்குமா, 100 ரூபா கிடைக்குமா, அந்த நிலைமையில அவரு இருந்தார். அப்போ எப்படி இருக்குதுன்னா, இந்த எதிர்மறையா வாழ்க்கை என்ன பண்ணிருக்கான், அதாவது யாரை கொண்டு சபையை கட்டணும்னு நினைச்சாரோ அவங்கள வச்சு சபையை இடிச்சுக்கிட்டு இருக்கான். யாரை கொண்டு ஜனங்களுக்கு ஆறுதல் படுத்தணும், சபையை திடப்படுத்தணும்னு நினைச்சாரோ அவங்கள வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான், அங்க பயமுறுத்தி கொண்டு கொலை செய்து கொண்டு. அப்ப பாருங்க, தேவனுடைய குறுக்கிடுதல் இப்ப நடக்கும்போது என்ன நடக்குது, உண்மையான நோக்கங்கள் அங்க நிறைவேற ஆரம்பிக்குது. அல்லேலூயா. ஆனா அந்த நண்பர் வந்து இப்போ வாங்குற ஆளா இல்ல, இப்போ கொடுக்குற ஆளா தான் இருக்கிறாரு. ஆமென். ஒரு நல்ல ஹோட்டல் வச்சு அந்த ஹோட்டலுக்கு முதலாளியா இருக்கிறார். சரிங்களா? அந்த ஹோட்டலுக்கு ஓனரா இருக்கிறாரு. அவருக்கு அப்போ என்ன ஆயிடுதுன்னா, இப்படி எதிர்மறையா மாத்தி வச்சிருக்கிறான் வாழ்க்கையை நிறைய நேரத்தில். அதனாலதான் தேவனை நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்கள் எதிர்மறையான வாழ்க்கை நேர்மறையாக மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய நெகட்டிவான லைஃப், மற்றவங்களை அன்பு செய்கிற அரவணைக்கிற ஆளா கடவுள் உங்களை அழைச்சிருப்பாரு. ஆனா இதை நீங்க தேவனுடைய நோக்கத்தை அறியாம இருந்தனா பொறாமப்பட்டுக்கிட்டும் எரிச்சல் பட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. அதாவது அந்த எதிர்மறையே சில நேரம் அந்த எதிர்மறையை பார்த்தாலே இந்த அளவுக்கு தீவிரமா பண்றாங்கன்னா அப்போ அந்த விஷயத்துலயும் இவர் தீவிரமா இருக்க முடியுங்கிறது தெரியுது. விளங்குதான் உங்களுக்கு? சில ரொம்ப முரட்டுத்தனமான ஆள்கிட்ட தான் ரொம்ப அன்பு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்க? அதான் நம்ம ஊர்ல சொல்லிட்டாங்க, கோபம் இருக்கிற இடத்துல தான் பாருங்க, இது பைபிள்ல இருந்து இங்க நின்று ஏதோ பைபிள்ல இருந்து சொன்ன நினைச்சாதீங்க. இது வந்து வெளியில அவங்க சொல்ற எல்லாத்தையுமே தெளிவா சொல்ல வேண்டியதுக்கு பாருங்க. இன்றைக்கு என்ன பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது அப்படின்றாங்க. அது இல்லைங்க, வெளியில ஒரு பழமொழியா அதை என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஆனா அதை நம்ம எப்படி பார்க்க முடியுதுன்னா, நிறைய நேரம் எப்படி இருக்குது, இந்த எதிர்மறையே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில காரியத்தை என்ன பண்ணுது சொல்லுது. தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிற சரி. இப்படியே ஒரு அம்மாவுடைய வாழ்க்கை ரொம்ப கேள்விக்குறியாயிடுச்சு. கல்யாணம் பண்ணுது, கல்யாணத்துல ஃபெயிலியரு, வாழ்க்கையில அந்த அம்மா மாதிரி ரொம்ப சிதைஞ்சு போன அம்மான்னு யார் இருப்பாங்களான்னு தெரியல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. சொந்த தகப்பனாலேயே அபியூஸ் பண்ணப்படுறாங்க, சிறு வயதுல பலாத்காரம் செய்யப்படுறாங்க. அம்மாவுடைய அதாவது வாழ்க்கையே ஒரு மாதிரி, அதாவது ஒரு மாதிரி நசுங்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த அம்மா தான் உலகத்துக்கே என்ன பண்ணுது, வாழ்க்கையை எப்படி கட்டுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குது. அது வாழ்க்கை மீண்டும் கட்டப்பட்டது மட்டும் இல்லை, அவருடைய போதனையை கேட்டு பல பேருடைய வாழ்க்கை கட்டப்படுது. ஜாய்ஸ் மேயர் அவங்க தான் அந்த அம்மா. எந்த சிட்டிக்கு மேயர்னு கேட்டுறாதீங்க, அவங்க பேர் ஜாய்ஸ் மேயர். ஓ மேயரா இருக்கா போல அப்படின்னு நினச்சி கூடாதுல்ல நீங்க. ஜாய்ஸ் மேயர் அவங்க பேரு. அவங்க பாருங்க, அப்போ அந்த அந்த தேவ திட்டம் இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு காலையில ஏன் நம்ம லைஃப்ல ஏன் இந்த மாதிரி ஒரு போராட்டமும் இந்த மாதிரி ஒரு இதுவும் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்றேன், உங்க வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள் ஒரு தீர்க்க தரிசன சத்தமா இருக்கிறது. எப்படி இருக்குதுன்னா, எல்லாருக்கும் நடக்கிற காமன் திங்ஸ் உங்களுக்கு நடக்காதபடி ஒரு போராட்டம் இருக்குனாலே நான் சொல்றேன், அந்த போராட்டமே ஒரு தீர்க்க தரிசன சத்தம். அது என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த இடத்துல தான் தேவன் உங்களுக்காக பெரிய வெற்றியை வைத்திருக்கிறார் என்று அர்த்தமாக இருக்கிறது. அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஜெயத்தை அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். ஆபிரகாமுக்கு குழந்தை பிறகு கஷ்டமா இருக்கு, ஈசாக்கு கஷ்டமா இருக்கு. தேவ பக்தி உள்ள சந்ததி எல்லாம் எங்க வந்ததோ மற்றவெல்லாம் 10-15 பெத்து போட்டிருக்கான். ஆனா இவங்களுக்கு மட்டும் என்னது, அதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது, போராட்டம் ஆகுது. அப்ப அதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஹோலி ஜெனரேஷன் உங்கள் மூலமாக வரப்போகிறது. ஒரு பரிசுத்த சந்ததியை தேவன் உங்கள் மூலமாக கொண்டு வர போகிறார். அப்ப பினான்சியலி போராடிட்டு இருக்கீங்க, நான் சொல்றேன், அதுவே ஒண்ணு சொல்லுது, நாளைக்கு நீங்க தான் வாரி வழங்குகிற நபராக நீங்கள் இருக்க போகிறீர்கள். எனக்கு குடும்பம்னாலே எதுனே தெரியுங்க, குடும்பம் நடத்தவே வரமாட்டேங்குங்கன்னு நீங்க குழம்பிட்டு இருக்கலாம். தேவன் உங்களை கொண்டுதான் பல குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற வேலையை அவரால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஆமா, அப்படிதான் நடக்குது எல்லாமே. சபையை இடிச்சிட்டு இருந்த ஆளு தான் என்ன பண்றாரு, பவுலே இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு, போய் சபையை கட்டுன்னு பவுல்னு ஒரு ஆளை எழுப்பினதுக்கு அப்புறம் தான் பாதி புதிய ஏற்பாடே கிடைச்சிருக்கு. பவுல் இல்லைன்னா என்ன பண்ண,
பால் இல்லைன்னா என்ன பண்ண, கடுங்காப்பி தான். பால்னு ஒருத்தர் இல்லைன்னா சபையினுடைய இதை யோசித்து பாருங்க, எதுவுமே இருக்காது. ஆனா தேவன் பாருங்க எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாரு. இவர் ஒரே ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார் ஆண்டவர்கிட்ட. உங்களுக்கு தெரியும், சபையை துன்பப்படுத்தும்படி அவர் போறாரு. இப்போ தேவன் அவருடைய வாழ்க்கையை சந்திக்கிறார். என்ன நடக்குது பாருங்க, 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், ஏன்னா சிலருக்கு இது புதுசா இருக்கும். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரிய பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் சிறியை ஆகிலும் நான் கண்டுபிடித்தார், அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சபிவித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அந்த 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 லைட்டுக்கு முன்னாடி அவனால் நிற்க முடியல. அவன் என்ன பண்ணிட்டான், தரையில விழுந்தான். சில சொல்லுவாங்க ஆண்டவர் அவனை தள்ளிட்டாரு அப்படிம்பாங்க. ஆண்டவர் தள்ளலைங்க. இப்போ ஒளி வந்தோடனே கண்ணு கூசுது. அந்த ஒளிக்கு முன்னாடி அவன் என்ன பண்ண முடியல, நிற்கவே முடியல. அவன் என்ன பண்ணிட்டான், தரையில விழுந்தான். போயிட்டே இருந்தோம்ல, மட்டார்னு தட்டி விட்டார் ஆண்டவர். இப்படிலாம் நான் கேட்டிருக்கேன். தானிங்க பல்ட்டி அடிச்சு விழுந்தானாக்கும் பவுல். பைபிள்லாம் நம்ம படிக்கிறது இல்லையா, அப்படியே கதை கேட்டே இருக்கிறது. என்ன பண்ணான், தரையில விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஒரு டிவைன் என்கவுண்டர்ஸ் வாழ்க்கையில் நடக்கிறது, ஒரு தெய்வீக சந்திப்பு வாழ்க்கையில் நடக்கிறது. இயேசு அவனோட பேசுறாரு. என்ன பேசுறாரு, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய். பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்துவும் சபையும் ஒண்ணுங்கிறதுக்கு இந்த வசனத்தை போல பெரிய சிறந்த வசனம் வேற எதுவுமே கிடையாது. ஏன் தெரியுமா, அவர் அவன் துன்பப்படுத்தினது யார, சபையை. ஆனா கிறிஸ்து சொல்றாரு என்னையே துன்பப்படுத்துறாங்கிறாரு. ஏன்னா நான் தலை, அவங்க தான் சரீரம். அங்கதான் தெரியல. எல்லாம் சொல்லுங்க, நானும் அவரும் ஒன்னா இருக்கிறோம். அதனாலதான் இயேசுவே இன்னைக்கு என்ன உங்களுக்கு கால் வலிக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு போன வாரம் சொல்லி கொடுத்தேன் நான். ஏன்னா அவர் தலை, நீங்க யாரு, சரீரம். அவருக்கு இருக்கும். இந்த அளவுக்கு நீங்க கனெக்டிங்கா யோசித்தீங்கன்னா அந்த ஜீவன் தான் உங்ககிட்ட வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும், அந்த பலன் தான் உங்ககிட்ட வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆமென். நான் ஒன்றா இருக்கிறேன் அவரோட, நானும் அவரும் ஒன்னா இருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். இணைப்பில தான் நான் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்க ஜீவன் பிரவாகித்து கொண்டே இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இந்த மாதமே ஜீவன் பிரவாகிக்கிற மாதம் தான். 1ஆம் தேதி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க ஜோம் பண்றதுக்காக, மீட்டிங்லாம் வந்துட்டு. அப்போ ப்ரேயர் பண்ண நேற்றுக்கு தான் சொன்னாங்க சாட்சி. 8-9 வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆகி, அவங்களுக்கு குழந்தையே இல்லை. ஆனால் இப்போ அவங்க குழந்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, உண்டாயிருக்குது. ஜீவன் அவங்க வாழ்க்கையில உண்டாகும்படியாக தேவன் செய்திருக்கிறார். ஆமென். வெளிப்படாத ஜீவன் உங்க வாழ்க்கையில வெளிப்படும். தொடர்பில் இருக்கிறதாக நினையுங்கள். அப்ப இயேசு சொல்றாரு என்னையே துன்பப்படுத்துறேன். அப்பனா நான் வேற அவங்க வேற கிடையாது. எப்படி சொல்றாரு பாருங்க, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியே தொடுறான். கண்ணின் மணின்னா இதானே, கரெக்டா? அந்த அந்த அதை தான் என்ன பண்றாங்க, கண்மணின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. அப்பனா அதை தொடுறான்னு அர்த்தம், நீங்க கண்ணுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். விளங்குதான் தெரியலீங்களா? என் வீட்டுக்காரர் இந்த மாதிரி கவிதையை பேசவே மாட்டுக்கார. ஆண்டவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் பேச முடியும். அவர் சொல்றாரு என் கண்ணுக்குள்ளேயே உன்னை வச்சிருக்கிறேன், கண்ணே கண்மணியே அப்படின்னு உங்களை பார்த்து சொல்றாரு. ஆமென். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியே தொடுகிறான் அப்படிங்கிறாரு. இங்க விடுறது இல்லை பாருங்க. இயேசு பார்த்துட்டே இருப்பாரு அப்படின்னு பார்த்துட்டே இல்லைல்ல. இங்க அவர் இறங்கி இங்க பாரு தம்பி, டூ மச்சு, கல்லில் மண்டையை வச்சு இடிச்சிட்டு இருக்க, உன் மண்டை தான் உடையும், கல் ஒரு நாள் உடையாது அப்படிங்காரு. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா, முள்ள இது குத்திட்டே இருக்க, முள் உன் கால் தான் கிழிஞ்சு போகும் பார்த்துக்கோ அப்படின்னு அவன்கிட்ட என்ன பண்றாரு, பேசுறாரு. பேசிட்டு என்ன பண்றாரு, ஏன் துன்பப்படுத்துறாரு. அவருக்கு தெரியும் இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னா, இவனுக்கு தான் எதுக்காக இருக்கிறன்னு தெரியல, தன்னை குறித்த நோக்கங்கள் அவனுக்கு தெரியுது. அதனாலதான் கெட்டு போயிட்டு இருக்கிறான், தப்பு பண்ணிட்டு இருக்கிறான். அவனை போய் சும்மா திட்டிட்டு கூடாது. அவனுக்கு தேவனுடைய நோக்கமும் திட்டமும் தெரியாததுனால அந்த மனுஷன் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றான். அது தெரியும்னா மாற்றப்பட்ட ஒரு மனிதனாக வாழ ஆரம்பிப்பான். இப்ப பவுலுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது பாருங்க. தரையில விழுந்துட்டான், சத்தத்தை கேட்கிறான். இப்ப 5வது வசனம் பாருங்க. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார்? ஏன்னா அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், இவ்வளவு நாள் ஆண்டவனுக்கு தொண்டு செய்யறதா தான் நினைச்சிட்டு இருந்தான். சபையை துன்பப்படுத்தி 4 பேரை போட்டு அடிக்கிறது, உங்களை கொலை செய்கிறவர்கள் தேவனுக்கு தொண்டு செய்வதாக நினைப்பார்கள் இயேசு சொன்னார் பாருங்க. அப்படிதான் இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். யெகோவா தேவன் தானே, இவர் என்ன புதுசா ஏதோ ஒரு தச்சு வேலை பார்த்துட்டு இருந்த ஆசாரிய இவங்க கடவுள்ட்டாங்க
அவனை பொறுத்த அளவுக்கு அப்படிதான். இப்போ நமக்கு தான் ஏசு அப்படின்னு யோசிக்கும். அவனுக்கு என்ன, இந்த ஊர்ல யாரோ கார்பெண்டர் இருந்தாரா, இப்போ கார்பெண்டரை கடவுள் ஆகிட்டாங்களே பத்தியா, எப்படி யெகோவா தேவன்ல இருந்து இவங்க மாறி போறாங்க, விடக்கூடாது அப்படின்னு அவன் தேவனுக்காக தான் வைராக்கியமா இருக்கான். நீ நினைச்சு கூடாது சவுலை போல இவர் வாழ்ந்தார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இவர் தண்ணி அடிச்சுக்கிட்டு, இவர் நாட்டில் வேண்டாத வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு, குடும்பங்களை கெடுத்துக்கிட்டு, எத்தனையோ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருப்பார். அவர் சவுலை போல இவரையும் மாட்டினாருமாங்க. சவுல் அந்த மாதிரி வேலை பார்க்கலங்க. சவுல் எந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தாரு, யெகோவா தேவனுக்கு எதிராக ஏதோ ஏசுன்னு ஒருத்தர் வந்திருக்காராம, அவரை எப்படி பண்ணலான்னு அவருக்கு எதிராக அப்படிதான் அவன் யோசித்தான். விளங்குதுங்களா உங்களுக்கு? அவன் நியாயப்பிரமாணத்தில் எல்லாத்துலேயும் கரெக்டாக வாக் பண்ண ஒரு ஆள் அப்படிங்கிறாரு. ஒன்றை தவிர எல்லாத்தையும் பண்ணிட்டாங்கிறான். அப்படின்னா எவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு ஆள் பார்த்துக்கோங்க. நம்ம சவுல்னு எதை கம்பேர் பண்ணுவோம்? யாராவது ஊரில் சேட்டை பண்ணுறதுனா சவுலை மாற்றின தேவன் அப்படிமோ. சவுலை போய் படிச்சு பாருப்பா, சவுல் கதை ஏதாவது தெரியுமா? சவுலை மாற்றின தேவன்னா சவுல் பாருங்க வேற மாதிரி, இவங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. ரொம்ப மாரல் பர்சன் அவன். அதாவது கடவுள் பக்தி நிறைஞ்ச ஒரு ஆள். அதுக்காக கொலை கூட பண்ணுவேன், என்னுடைய மார்க்கத்தை நான் காப்பாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன். சொல்கிறாங்க இல்லையா, ஹோலி வார்ஸ்லாம் சொல்கிறாங்க பாருங்க, ஜிஹாத் கேள்விப்படுறீங்களா? இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் பவுல். அதுக்கு எதிராக வந்தோன்னா தலை எடுத்தாலும் தப்பு இல்லைப்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஆள். அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சந்திக்கிறாரு. இப்போ அவன் என்ன கேட்குறான்னா, ஆண்டவரே நீர் யார், உங்களுக்கு தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், கடைசியில் நீங்கள் என்ன துன்பப்படுத்துறேன்னு சொன்னோன்னே எனக்கு சாக்காகி போச்சு. ஆண்டவரே நீர் யார் இப்போ என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, ஐ அம் ஜீசஸ். என்னடா இவர் தான் ஆண்டவரா அப்படின்னு அவனுக்கு அப்பதான் என்ன பண்ணுது, ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. இப்போ அவன் கேட்ட முதல் கேள்வி நீர் யார், அதான் முதல் கேள்வி. அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? அவன் என்ன கேட்குறான் பாருங்க, அதுதான் இன்னைக்கு இந்த இறுதியான காரியமா இருக்கிறது. என்ன கேட்குறான்? இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார். 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். ஆமென். முதல்ல என்ன பாருங்க, அப்படியா நீங்க தான் இயேசுவா, ரைட், ரொம்ப நாள் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவனு வேற என்னத்தையே கேட்கல. என்ன கேட்குறான்னா, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப், என் வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற நோக்கங்கள் என்ன ஆண்டவரே, திட்டங்கள் என்ன ஆண்டவரேன்னு கேட்க ஆரம்பிச்சான் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. நான் எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை இதையும் நோக்கி என்னத்து இல்லாமல் நான் போயிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்குறேன், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். முதல்ல கேட்குறான். முதல் கேள்வி என்ன, நீர் யார். 2வது கேள்வி என்ன தெரியுமா, நான் யாரு. 2 ரெவலேஷன் அவனுக்கு கிடைக்குது. ஒன்று இயேசுவே ஆண்டவர் என்கிற வெளிப்பாடு. அடுத்த வெளிப்பாடு, தன்னை கடவுள் எதற்காக வைத்திருக்கிறார், இதை அவன் கேட்குறான். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். இப்போ உடனே இந்த கேள்வியை கேட்ட உடனே இப்போ நம்மளும் நீ காலையில் அதுதான் கேட்கணும். நான் பிறந்ததின் நோக்கம் என்ன ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற உம்முடைய திட்டங்கள் என்ன, உம்முடைய நோக்கங்கள் என்னன்னு கேட்கறது தான் இந்த 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 எல்லா கேள்விகளுக்கும் பதிலை கொண்டு வருகிற ஒரு காரியமா இருக்குது. ஆனால் அப்படி கேட்ட உடனே என்ன நடந்தது, ஆண்டவர் என்ன பண்ணாரு அவனுக்கு? 6வது வசனம் பாருங்க. அவன் கர்த்தர் எழுந்து, அவன் கேட்ட உடனே என்ன சொல்றாரு, அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆமென். ஏன் இவர் சொல்ல மாட்டாரா? அதுல தான் கம்யூனிட்டி வருது, அதுல தான் லீடர்ஷிப் வருது, அதுல தான் கனெக்ஷன்ஸ் வருது. தேவன் அவரா எல்லாமே பண்றது இல்லை. அவர் என்ன பண்றாரு, தாம் தெரிந்து கொள்ளுகிற மக்கள் மூலமாகவே காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். நீ பவுலா இருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா உனக்காக அங்க ஒருத்தர் இருக்கிறான் போ அப்படின்னு என்ன பண்றாரு, அனுப்புகிறார். என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்னு கேட்ட உடனே ஒரு பெரிய மேப்பை கொடுத்துடல. இதான்ப்பா நான் தான் மேப், நான் தான் மேப், நான் தான் மேப் அப்படின்னு என்ன பண்ணல, காடு மலை குளம் அப்படின்னு என்ன பண்ணல, ஒரு பெரிய இந்த டோரா பூச்சி மாதிரி என்னமோ ஒன்று கொடுத்துடல பாருங்க. என்ன பண்றாரு, எழுந்து இந்த தெருவுக்கு போ அப்படின்னாரு. அப்படின்னா என்ன, அந்த சிம்பிள் கைட்னஸ் முதல்ல வர ஆரம்பிக்குது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய
சித்தமா இருக்கிறீர். வாட் இஸ் த பர்பஸ்? இது கேளுங்க. இந்த பர்பஸை குறித்து நீங்க கேட்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள அது வெளிப்பட ஆரம்பிக்கும். இதனுடைய மற்ற பரிமாணங்கள் என்னங்கிறத இந்த காலை சர்வீஸ்ல தொடர்ந்து என்ன பண்ண போறேன், பேச போறேன். இது ஒரு சீரீஸ் மாதிரி போகும். எத்தனை பேர் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? ஆமென், அல்லேலூயா. நீங்க வந்ததுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. இந்த பூமிக்கு வந்ததுக்கும் இங்க வந்ததுக்கும் ஆமென். நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்போம். சரியாக ஆரம்பித்து சரியாக முடிப்போம். அதனால் நீங்கள் சரியாக வந்துடுங்க. நீங்கள் 7:50க்குலாம் வந்து உட்காந்துட்டிங்கன்னா கரெக்டாக 8 மணிக்கு ஆரம்பிப்போம். 9:30க்கு கரெக்டாக என்ன பண்ணிடுவோம், முடிப்போம். சரிங்களா? ஓகே, பிரைஸ் காட். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இந்த காலையில் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு உண்டானது உண்டா? தேவனுடைய வார்த்தைகள் உங்களை நோக்கி வந்துச்சுன்னா அதை மீடியமாக பயன்படுத்தி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. காட்ஸ் வேர்ட் இஸ் a medium to communicate. அவரோட தொடர்பு கொள்றதுக்கு அது ஒரு மீடியம் மாதிரி இருக்குது. இன்னைக்கு என்ன வார்த்தைகள் உங்களுக்கு வந்தது? இன்னைக்கு காலையில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது நானும் அதே தான் உணர்கிறேன். என்ன வார்த்தைகளை நான் எனக்குள்ளாக தேவன் பேசியதாக உணர்கிறேன். இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? ஹல்லேலூயா. எங்கேயோ போயிட்டு இருந்த எங்க வாழ்க்கையை திருப்பினீரே கர்த்தாவே. கரெக்டாக தான் மனுஷனுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு மரணம்னு சொல்லிட்டு இருந்தது. ஏதோ நல்லதா போயிட்டு இருக்கோம்னு நினைச்சோம். ஆனா அகல பாதாளத்துக்கு போயிட்டு இருந்தோம். ஆனால் நீர் எங்கள் வாழ்வை இடைப்பட்டீர். எங்கள் வாழ்க்கையில நீர் வந்து சந்தித்து திருப்பு முனையை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை சந்தித்ததின் நோக்கம் என்ன? தொட்டதின் நோக்கம் என்ன? தெரிந்து கொள்ளுதலின் நோக்கம் என்ன? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? தாயின் கருவில் உருவாக முன்னாகவே தெரிந்தவர், என்னை அறிந்தவர், என்னை உணர்ந்தவர். அல்லேலூயா. எனக்கு உதவுகிறவரா இன்றைக்கு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த காலை வேளையில தெய்வீக நோக்கங்கள், தெய்வீக திட்டங்கள் இந்த காலையில வெளியரங்கமாகும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். தொழில்களிலே, தொழில்களிலே, எதிர்காலங்களிலே தெய்வீக திட்டங்கள் வெளிப்படுவதாக. Hallelujah, hallelujah. I release the divine plans. Hallelujah, the divine purpose. இந்த காலை வேளையில இந்த நாள் முதற்கொண்டு தெய்வீக திட்டங்களும் தெய்வீக நோக்கங்களும் வாழ்க்கையில வெளியரங்கமாகும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க கேளுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? ஹல்லேலூயா. எனக்காக நீர் வைத்திருக்கிற காரியங்கள் என்ன? நான் எதையோ நோக்கி போயிட்டு நான் வாழ்க்கையை முடிக்கும் பொழுது திருப்தி இல்லாதவனாக நான் முடிக்க கூடாது. எதையோ நோக்கி போயிட்டு வாழ்க்கையை ஒரு நாள் நான் எண்டாக்கும் பொழுது ஐயோ ஒரு எம்டியா இருக்குதே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த வாழ்க்கையினுடைய முழுமையை நான் உணரணும். வாழ்க்கையை நான் ஒரு நாள் முடிக்கும் பொழுது வாட் அ லைஃப். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக வாழ எனக்கு உதவி செய்தீர், மகிமையாய் வாழ உதவி செய்தீர் என்று நான் சொல்லணும். ஆண்டவரே, இந்த ஞானங்களை என்னை நோக்கி இந்த காலையில் நீர் அனுப்புவீர் என்றால் ஒரு நோக்கம் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, இந்த சத்தியங்கள் இந்த காலையில் எங்களை நோக்கி வருகிறது என்றால் திட்டங்கள் உண்டு என்று நம்புகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது வெளிப்படும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். எஸ், எழுந்து அந்த தெருவுக்கு போ என்று ஒரு வழிநடத்தல் உண்டானது போல இயேசுவின் நாமத்தினால் இந்த கால வேளையில ஒரு தெய்வீக வழிநடத்துதல் அவங்க இருதயத்துக்குள்ளாக ஹல்லேலூயா நடக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவைகளில் நடக்கும்படி நீர் முன் ஆயத்தம் செய்தீரோ அவைகளில் அவர்கள் நடத்தப்படட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். முன் குறித்த இடங்களுக்கு நேராக வாழ்க்கை செல்லட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒருவேளை அவர்கள் செல்ல முடியாதபடி எதிர்மறையாய் அவர்கள் வாழ்க்கையை ஆட்கொள்ளுகிற எந்த எதிர்மறையான காரியங்களா இருந்தாலும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஹல்லேலூயா தெய்வீக ஒளி அவங்க வாழ்க்கையில் வெளிப்படட்டும். அந்த காரியங்களிலிருந்து திசை திரும்பட்டும். ஒரு டர்னிங் பேக், ஒரு திருப்பு முனை பவுலுக்கு ஏற்பட்டது போல இந்த வார்த்தையை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை உண்டாகும்படிக்கா இந்த கால வேளையில நான் பேசுகிறேன். ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி. உம்முடைய சந்திப்பை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக, உம்முடைய தொடுதலை பெற்றுக்கொள்வார்களாக. தேங்க்யூ லார்ட். இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக வாழ்வார்களாக. the meaning, the reason why I am here, நான் ஏன் இங்க இருக்கிறேன் என்பதற்கான அர்த்தங்களையும் அதற்கான நோக்கங்களையும் அறிந்து கொள்ளட்டும். உம்மிடத்திலே அல்லாமல் வேற எங்க கேட்க முடியும்? அப்பா, நீரே அவர்களுக்கு வெளிப்படுத்தும். நீர் அவர்களுக்கு அதை சொல்லும். எரேமியாவுக்கு சொன்னவர் பவுலுக்கு வெளிப்படுத்தினவர் காலை வேளையில் அவர்களுக்கு வெளிப்படுத்தும். வாழ்க்கையை இந்த கண்ணோட்டத்திலிருந்து வாழ அவர்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஒரு நோக்கம் நிறைந்த வாழ்க்கை வாழட்டும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹானரிங் டு காட். தேவனை கனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எஸ், எஸ். அவரை ஊற்றாய்
அவரை ஆதாரமாய் நம்புகிறபடியா நாம் அவரை கனம் பண்ணுகிறோம். கிவிங் இஸ் காட்ஸ் நேச்சர். கொடுப்பது தேவனுடைய சுபாவம். அதை நம்மை பழக்குவிக்க சொல்லுகிறார், பயிற்சி வைக்க சொல்லுகிறார். ஆகையெல்லாம் கொடுக்கிறோம், வார்த்தையை கனம் பண்ணும்படியாய் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, வாழ்க்கை பாருங்க எவ்வளவு அழகா பார்க்க கத்து தராரு தாவீது. அதனாலதான் சொல்றான், என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது. கருவில் இருக்கும் போதே பார்த்தார். ஆமென். அவர் உங்களை பார்க்கிற ஒரு தேவன். கருவில உங்களை பார்த்தார், யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தார். அதனாலதான் சொன்னேன், நீங்க முதல்ல உருவானது அம்மா கருவறையில், அவருடைய எண்ணம் என்கிற கருவறையில். ஆமென். உங்களை குறித்து இப்படி எண்ணுங்கள், இப்படிப்பட்ட தேவனை நீங்க அறிந்து கொள்ளுங்கள். அவரோட நடங்க, அவரோட உறவு கொள்ளுங்க, தினமும் கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய நோக்கங்கள், உம்முடைய திட்டங்களுக்காக நான் வாழணும், நீ நடத்தும் கேளுங்க. உங்களை, உங்க சந்ததியை, உங்க குடும்பங்களை, உங்க வியாபாரம், தொழில் எல்லாவற்றிலும் தெய்வீக திட்டங்கள் உங்க வாழ்க்கையில வெளிப்படும். ஆமென். மற்றவங்களாம் சுத்திக்கிட்டே இருப்பாங்க, ஆனா டிவைன் பிளான் வரும்பொழுது நீங்க சுத்த மாட்டீங்க. கரெக்டா இருக்க வேண்டிய நேரத்துல, இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டா நீங்க இருக்க ஆரம்பிப்பீங்க. எதுவுமே அங்க மிஸ் ஆகாது, எதுவுமே அங்க மிஸ் ஆகாது, எதுவுமே மிஸ் ஆகாது. சமயமும் தேவ செயலும் நேரிடும் உங்க வாழ்க்கையில. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த முதல் காலை ஆராதனைக்கு வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி. God bless you. God bless you.